தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். போகோ ரீசெண்டா போகோ F6 அப்படின்ற ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல 1.5K ரெசல்யூஷனோட பெசில்லெஸ்ஸான ஒரு டிஸ்பிளே வருது. அண்ட் இந்த சாம்பிள்ஸை பாருங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட த ஸ்டார் ஆஃப் த ஷோ Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர்ல இருந்த அதே ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணக்கூடிய Snapdragon 8s Gen 3 தான் இதுலயுமே இருக்கு. அண்ட் இந்தியாவுக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்றதையும் பார்த்தலாம். முதல்ல இந்த இந்தியன் வேரியன்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். கூடவே இதுல என்ன இருக்கு, அது எப்படி இருக்குன்றத பத்தியும் பார்த்தலாம். போகோ F6 5Gன்றத போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியான்ற பிராண்டிங்கும் மேலேயே இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 12GB 512GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜோட வரக்கூடிய மாடல். ஓகேவா? ஓபன் பண்ண உடனே இது வந்து உங்களுக்காக பண்ணக்கூடிய உழுவுலை அன்பாக்சிங். ஏற்கனவே டீம் எல்லாம் பிரிச்சு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. ஓகே, இது மட்டும் இந்த போனுக்கு மேட்ச் ஆகும். அது ஏன்றதை நான் போனை காமிக்கும்போது நீங்க பாப்பீங்க. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பாருங்க, போட்டோ எல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க. எப்படி இருக்கு இப்ப புரியுதா நான் ஏன் இந்த கேஸை சொன்னேன்ட்டு? கிட்டத்தட்ட கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. டைப் A to டைப் Cக்கான கேபிளுமே இருக்கு. இப்போ இதெல்லாம் சைடில் வச்சுட்டு ஒரு சட்டிலான கலர் காம்பினேஷனுங்க. இது பார்க்கும் போதே வந்து ஒரு டைட்டானியம் ஃபீல். ஆக்சுவலி லைட் படும் போது கொஞ்சமா மின்னுதுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆனா நல்ல பல நல்ல மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரி தாங்க தெரியுது. அவுட்டோர்லயும் சரி இன்டோர்லயும் கலர் லைட் எல்லாம் அடிச்சா வேற மாதிரி வந்து தெரியுது. இன் ஃபீல் வந்து நல்லா இருக்குங்க. அண்ட் சைடில் பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா பின்பக்கம் இந்த டிசைனே வந்து ஒரு சட்டிலான டிசைனா வந்து தெரியுது. கேமரா ரிங் நல்லா பெருசா கொடுத்துருக்காங்களா. அண்ட் இந்த ரிங் லைட் அதுவும் பார்த்து வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 கிராம் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸாக்ட்லி எவ்வளோ வருதுன்றதை வந்து பார்த்துருங்க. அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.8 mm திக்னஸ் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு 3.5 mm ஜாக் கிடையாது. ஃப்ரண்ட்ல திருப்பி பார்த்தா நம்ம போக்கோவா இப்படி பண்ணதுன்னு டவுட் இருக்குங்க. ஏன்னா டிஸ்பிளே பாருங்க, பெசில்ஸ் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. அண்ட் கார்னிங் ஓல கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிசினஸ் கீழே தான் இருக்கு. பட் அது அக்யூரேட்டா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. இந்த பெசில்ஸோட நீங்க ஒரு படங்கள்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மல்டிமீடியா கன்சம்ஷன் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 6.67 இன்ச்கான 1.5K ரெசல்யூஷன்ல நமக்கு HDR10+ சப்போர்ட்டோட வந்து டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. Wide 1 L1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. and HDR பிளேபேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேல பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தாங்க வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு, HDR பிரைட்னஸுமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் இதுல PWM டிமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் வந்து கொடுத்திருக்காங்க. டிவி ரின்னானுடைய III ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆடியோடைய லவுட்னஸ் ஓரளவுக்கு வந்து இருக்கு. வோக்கல்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பேஸ் ஓரளவுக்கு இருக்குங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இதுல டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. கிரிஞ்ச் எல்லாம் பண்ண சொல்றாங்க நண்பர்களே, நமக்கு வேணாம். இதுல ஹைப்பர் OS வந்து கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து வருது. ஸோ உங்களுக்கு Android 14 மேல தான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்லீக்காவே இருக்கு, ஃபாஸ்டாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் MIUI உடைய டைலர் இருக்கான்னு கேட்பீங்க. கன்ஃபார்மா இருக்கு. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனுமே. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் ஸ்கிரீன்ல கஸ்டமைசேஷன்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க பாருங்க. எங்க இருந்து நமக்கும் தெரியும், பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இல்ல. அண்ட் இந்த Snapdragon 8s Gen 3 ப்ராசஸரோட சப்போர்ட்டோட வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸுமே இருக்குன்னு சொன்னாலே அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் விஷுவல் பர்செப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிடெக்ட் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லை கான்டாக்ட்லெஸ் கெஸ்டும் வந்து இருக்கு. அது இப்போ ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் இருக்கு. இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் மல்டிபிள் விஷயங்களை வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வச்சு செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, அடுத்து மூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கெஸ்டர்லேயே வந்து பண்ணிக்கலாம். எழுந்து போய் பண்ண வேணாம். சரி, இந்த மொபைலுக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் சாஃப்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது 3 OS அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும்ன்றத ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ the hero of this particular smartphone Snapdragon 8s Gen 3, அதாவது இன்னைக்கு தேதியில் இருக்கிறதுலே flagship processor அப்படின்னா Snapdragon 8 Gen 3 தான். அந்த ஆர்க்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் அப்படி இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கல்ல. ஏற்கனவே இந்த ப்ராசஸரை பத்தி தனியான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்க. பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஸ்கோர் வருது. மற்றபடி கீக் பெஞ்ச்ல என்ன
என்ன ஸ்கோர் வந்ததுன்னு பாருங்க. CPU throttling-மே வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது. and 3D எக்ஸ்ட்ரீம் த்ரஸ்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியுமே நல்லா இருந்தது. கேம் பிளேக்காக நாங்க BGMI-ல ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம்ல வச்சு ப்ளே பண்ணி பார்த்தோம். 1 hour கண்டினியூஸா கேம் ப்ளே பண்ணும்போது 23% பேட்டரி டிராப் ஆச்சு. அண்ட் இந்த கேம் பிளேக்கு அப்புறமாக ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு மெஷர் பண்ணி பார்த்தோம். 42ல இருந்து 43 டிகிரி வரைக்குமே இருந்தது. இது இன்டோர்ல உட்காந்து நாங்க விளையாடி பார்க்கும்பொழுது அண்ட் கொஞ்சமா மழையும் வெளியில பெய்யுற டைம்ல. பேட்டரியை பொறுத்திருக்கும் 5000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெஸ்ட் பண்ண வரைக்குமே பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்கு. இப்போ காலையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கண்டினியூஸாக கேமிங் எல்லாம் மாற்றி டெஸ்ட் பண்ணிட்டு 45% வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கு ஓகேவா. கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆனால் சப்போர்ட் 90 வாட்டுக்கு மட்டும் தான். அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது எங்களுக்கு 7 to 100 போகிறதுக்கு 38 நிமிஷம் ஆயிருக்கு. விச் இஸ் ஃபேர்லி ஃபாஸ்ட். இல்லை மற்றவங்கலாம் சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்குறான், சார்ஜரே கொடுக்குறது இல்லை. இவன் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் சார்ஜர் கொடுத்துருக்கான் பாருங்க. போக்கோல என்னோட கேமரா எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இதுல சோனியோட சென்சர் கொடுத்துருக்காங்க பிரைமரி சென்சரா. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்கு. செல்ஃபியை பொறுத்திருக்கும் 20 மேப்ஸ்க்கான கேமரா. ஸோ இதுல ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்றேன். நீங்களும் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கேமரால எடுத்த சாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. போக்கோவா இது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு டவுட் வருது. ஏன்னா நான் பர்சனலி நிறைய டைம் இதைத்தான் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாட்டி அந்த நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது இந்த செடிகள் இந்த பூக்கள்லாம் இருக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வந்து தெரியுது. அந்த கலர்ஸும் நல்லா பாப் அவுட் ஆகுது. ஜூம் பண்ணி பார்த்தா அந்த டீடைல்ஸுமே வந்து இருக்குங்க. சரி, ஹியூமன் சப்ஜெக்ட் எப்படி இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஹியூமன் சப்ஜெக்டை பார்க்கும்போதும் உங்களுக்கு இமேஜ் உடைய குவாலிட்டி பார்க்கும்போதே வந்து தெரியும். அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ரீட்டைன் ஆயிருக்கு. டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட் குறிப்பா பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்ல ஓரளவுக்கு எட்ஜிங் எல்லாம் மிஸ் ஆகுமோன்னு சொல்லி யோசிச்சேன். பட் இல்ல, எல்லா இடத்துலையுமே வெவ்வேறு சுச்சுவேஷன்ல நாங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட்டுமே வந்து எடுத்து பார்த்தோம். அதுலயுமே எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே விஷயம்னா ஒரு சில இடத்துல மட்டுமே அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி வந்து எனக்கு பர்சனலி வந்து ஃபீல் இருக்கு. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. மற்றபடி நார்மல் ஷாட்டுக்கும் அல்ட்ரா ஷாட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சமா அந்த கலர் டிஃபரன்ஸும் வந்து இருக்கும். பட் மற்றபடி நீங்க செல்ஃபில வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இமேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கக்கூடிய அந்த போர்ட்ரேட் ஷாட்லயுமே எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. ஸோ கேமரா இந்த வாட்டி ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கேமரா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ திரும்ப ஷேடோவில் வரேன். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ 1080p 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இந்த வீடியோ 1080p 30 fps. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் ப்ராசஸிங் அப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரியர் ஃபேசிங் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4K 60 fpsல எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு கேன்சல் பண்ணுது, அண்ட் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக திரும்பவும் வந்து ஷேடோவில் வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா? ஸோ இன்டோரில் ஃபோக்கஸிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டூடியோ செட்டப்போடைய லைட்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கின் டோன்லாம் வந்து எப்படி தெரியுது. இப்போ கொஞ்சம் லோ லைட்டில், இப்போ ஓரளவுக்கு நல்ல லைட்டிங்கில். லோ லைட் போங்க. ப்ராசஸ் பண்ணுது நல்லா அந்த எக்ஸ்போஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இன்டோரில் வீடியோ குவாலிட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸ்டூடியோ செட்டப் தான் லைட்டிங் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. பின்பக்கம் இருக்கக்கூடிய லைட் எந்த அளவுக்கு பொக்கேவாக தெரியுதுன்னு பாருங்கள். அண்ட் என்னுடைய ஸ்கின் டோனும் இப்போ லைட் பக்கத்தில் போகிறேன். இப்போ கொஞ்சம் லைட்லேருந்து விலகி வந்தால் தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ லைட் இருக்கும்போது நல்லா ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது இண்டோரில் இல்லை லோ லைட்டில். சரி, இந்த Snapdragon 8s Gen 3 இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குமே, அது ஏதாச்சும் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. AI எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதை ஆன் டிவைஸ்லேயே வந்து பண்ண முடியுது. AI பொக்கே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேஜிக் எரேசருமே இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் அதையுமே பண்ணிக்கலாம். இவ்வளோ தானு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. IP64க்கான ரேட்டிங் இருக்குது. NFC இருக்குது. Bluetooth 5.4க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6மே இருக்குது. அண்ட் லேட்டஸ்ட் 5G மோடம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான எல்லா விதமான 5G பேண்ட்ஸுமே இதுலயுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இடிச்ச ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டைப் சி போட்டு. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஃபோனை வந்து லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூலாம் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் மற்றபடி ஃபோன் நல்லா தான் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்மார்ட் போன் போக்கோ F1 அளவுக்கான ஒரு விஷயமா மாறுமா இந்தியாவில்? உங்க கருத்துக்கள் என்னன்னு. அண்ட் பிரைசிங்கை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கும் இன்னும் எக்ஸாக்டான பிரைசிங் வந்து தெரியலங்க. நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் 30,000 ரூபாய்க்கு உள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 25,000 ரூபாய் கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு பிரைசிங்கா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம், 30,000 ரூபாய்க்கு உள்ள கொடுத்து என்ன பேங்க் ஆஃபர்லாம் வந்து கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து இது ஒரு சம ஸ்மார்ட் போனை மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. பிரைசிங்கை பொறுத்து தான். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் பிரைசிங் வந்ததுன்னா இங்க போடுறேன், அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். செக் பண்ணி பாருங்க அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் நல்லா இருக்கான்னு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.